தன்னோடு படிக்கும் சக நண்பர்கள் காலையில் சாப்பிடாமல் பள்ளிக்கு வருவதை பார்த்த பூமிசா தன் தந்தையிடம் கூறி தங்கள் உணவகத்தில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் காலை உணவை ₹1 தர செய்து தன் நண்பர்கள் மட்டுமில்லாமல் பல மாணவர்கள் பயனடையும் வகையில் செய்துள்ளார். சீருடையில வர்ற மாணவர்களுக்கு ₹1 தான் சாப்பாடு தூண்டக்கூடிய சக்தி அவளுடைய மகள் சொன்ன அடுத்த செகண்ட் இவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க ₹1 கொண்டு நீங்க கொடுத்துட்டு யூனிஃபார்மோட எந்த பிள்ளை வர்றாங்களோ நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, நீங்க ₹1 சிறப்பு அழைப்பாளராகவும் எனது 10 வயதில் என்னை பேச்சாளராக மாற்றி மேடை ஏற்றி அழகு பார்த்தது புனித அலோசியஸ் மலையம் மற்றும் தொடக்கப்பள்ளி. எனது 11 வயதில் சிறப்புவனாக தனது பள்ளிக்கு அழைத்து என்னை பெருமைப்படுத்தினார் இப்பள்ளியின் தாளாளர் அருட்சகோதரர் சேவியர் தீசா ஐயா அவர்கள். இதுவே எனது முதல் மேடை. கொட்டி கிடக்கிறது அற்புதங்கள் எல்லாம் எடுத்து வடிவில் அள்ளி பருகினால் அன்பை உணரலாம். அன்பை உணர்ந்தாலே புது உலகத்திற்குள் சென்று விடலாம். நாம் எவ்வளவுதான் பணம் சம்பாதிக்கும் வேலை பார்த்தாலும் புத்தகங்களை படிக்கவில்லை என்றால் நாம் நம்மை அறியாமலே வைத்திருக்கிறோம் என்று பொருள். புத்தக வாசிப்பு புது புது கருத்துக்களை மட்டுமல்ல, வாழ்வின் செழுமையும் அழகையும் அனுபவிக்கலாம். காண காரியங்களை முன்னிறுத்தி முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். நினைவாற்றல் கூடும், மன அழுத்தம் குறையும். வாசிப்பு மனதை ஒருநிலைப்படுத்தி கவனக்குறைவு ஏற்படாமல் பாதுகாக்கும். யாருக்கும் எந்த இடைஞ்சலும் தராத பொழுதுபோக்கு புத்தக வாசிப்பு மட்டும்தான். நீங்கள் எவ்வளவுதான் கண்ணீரிலும் கவலையிலும் இருந்தாலும் ஏதோ ஒரு புத்தகம் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கரம் பிடித்து கரை சேர்த்து விடும். சோகத்தில் துவண்டு கிடந்தாலும் ஒரு புத்தகம் உன்னை தோளில் சுமந்து செல்லும். அறியாமை இருளில் மூழ்கி கிடந்தாலும் ஒரு புத்தகம் அறிவு சுடரை ஏற்றி வழிகாட்டிவிடும். குழம்பிய குட்டையாக நீங்கள் இருந்தாலும் ஒரு புத்தகம் உங்களை தெளிந்த நீராக்கிவிடும்.